எல்லாருக்கும் வணக்கம். திரையுலகில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அரசியலில் சூப்பர் ஸ்டார் நான் தான் போட்டு அண்ணன் வேற லெவல். அப்புறம் எத்தனை நாளைக்கு தான் மற்றவங்களே சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இருப்பாரு. அவருக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டது மேலே ஒரு ஆசை இருக்காதா? அதான் இன்னைக்கு தன்னையே சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாரு. அதாவது இவ்வளவு நாள் வரைக்கும் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பட்டம் தான்ப்பா. இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருந்தாரு, அப்புறம் ரஜினிகாந்த் வந்தாரு. இப்போ வந்து தம்பி விஜய் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கலெக்ஷன்ல இருக்காரு. ஸோ அவர் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு புகழ் பாடிட்டு இருந்தாரு. தம்பி விஜய்னு நான் தளபதி விஜயோட நெருக்கமா இருக்கிற வரைக்கும். இப்போதான் போட்டியாச்சுல, இது ஆயிடுச்சுல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி தளபதி விஜய் அடிச்சாட்டு நேராக ரஜினிகாந்த் அவர் காலையில் போய் வந்துட்டார்ல, அன்னைக்கு போய் ஒன்னா பார்த்து வந்து மீட்டிங் போயிட்டு போட்டோ எடுத்து வந்தார்ல. இப்போ வந்துட்டு பழையபடி திரையில ரஜினிகாந்த் ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார், அரசியல நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்துட்டு பயங்கரமா போயிருக்காரு. ஏன்டா இது சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஒரு சோதனைங்கிற மாதிரி இல்லை, ஏன்டா ஒரு போட்டோவை எடுக்க சம்பவிச்சா இவர் கூட அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களே வருத்தப்படுற அளவுக்கு ஆனால் விட மாட்டார். இன்னும் பாருங்க எத்தனை அடி அடிக்காரு, எவ்வளவு உருட்டுகள் விட்டுறாருன்னு அந்த ஒரு போட்டோ வச்சு. நேற்று நடந்த நிகழ்வு அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பொங்கி பேசினார்ல, அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு. தமிழ் தேசியம் போராட்டம் இவர் அந்த தமிழ் தேசியக்கு என்னதை பண்ணிருக்காரு. ஏன்னா அவருடைய தமிழ் ரொம்ப முட்டு கொடுக்காங்கல்ல, அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதை பற்றி இன்னைக்கு அலசி ஆராய போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வெளியில போகலாம். அதாவது நேற்று சென்னை அருகே உள்ள மதுராந்தகத்தில் இந்த மாவீர நாள் நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சினால அனுசரிக்கப்பட்டுச்சு. அதாவது ஆண்டுதோறும் நவம்பர் 24ஆம் தேதி இலங்கையில இந்த தமிழர்கள் பார்த்தீங்கன்னா படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல, வீர தியாகம் புரிந்து உயிர் தியாகம் பண்ண அவங்க நினைவு கூர்ந்து தான் இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்படுது. இதுல நேற்று பேசும்போது ஒரு மாவீர நாள் நிகழ்ச்சி, ஒரு இறந்த உயிர் தியாகம் பண்ணவங்களுக்காண்டி அந்த பொதுக்கூட்டம் நடக்குன்னா அங்க என்ன பேசணும்? அந்த உயிர் தியாகம் பண்ணவங்களுடைய வீரத்தையும் தியாகத்தையும் அவங்களுக்கு நடந்த அந்த கொடுமையில பத்தியும் அவங்களை யாருடைய கொடுமை பத்தினா இந்த அரசாங்கம் என்ன வந்து அவங்களுக்கு கொடுக்க தவிர்த்து பாதுகாப்ப ஏன் அவங்க வந்து இதெல்லாம் மறுத்தாங்க அப்படிங்கிற பத்தி வீரமிக்க உணர்ச்சி பொங்க பேசுவாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நிலையத்துல அவர் எப்பவும் போல வழக்கமா மாவரைக்கிற மாதிரியே, அதாவது நான் வந்து தமிழ் தேசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டு கோழி வளர்ப்பேன், ஆடு மாடு மேய்க்க வைப்பேன், நான் வந்து எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுப்பேன் அப்படின்னு எப்பயுமே அரசுமாவே அரைப்பாரு. அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு இப்ப ரஜினிகாந்த் அவர்களும் இவங்க போயிட்டு நேரம் மீட் பண்ணி போட்டோ எடுத்ததை எல்லாரும் சங்கின்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காரு, கண்டென்ட்டே இல்லாத மாதிரி. ஸோ அவர் என்ன வேணா பேசிட்டு போதும், அது அவருடைய மேடை, நம்ம விட்டுடலாம். ஆனா இந்த முட்டு கொடுக்குற முரட்டு தம்பிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தலைவர், அதாவது தத்துவம் இல்லாத தலைவர் விஜய் அவர்கள் கூமுட்டை, எங்க தலைவர் கொள்கை தலைவர், அவருக்கு எவ்வளவு கொள்கைகள் இருக்கு, தமிழ் தேசத்துக்காண்டி அவர் முன்னெடுத்து வந்திருக்காரு அப்படி இப்படின்னு பயங்கரமா ஊட்டிட்டு இருக்காங்க. அதாவது நாம வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இப்படி கிடையாது, இவர் முன்னாடி பேசின பேச்சுக்கும் இப்பவும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லி எவ்வளவு சொன்னாலும் அது வந்து அவர் திராவிடத்துல பயணிச்சிருந்தாரு, அதனால அப்படி பேசினாருப்பா. அவர் என்னைக்கு இந்த ஈழப்படுகொலையை பார்த்துட்டு அதுக்காண்டி வந்தாரோ தமிழ் தேசத்தை கையில் தூக்கிட்டு அன்னையில இருந்து அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மக்களுக்காக நிற்காரு, தமிழ் தேசத்தை காப்பாற்ற வந்தவர், தமிழ் மக்களுக்காக வந்த தேவ தூதர் அப்படின்னு ரொம்ப பயங்கரமா பொங்கிட்டு முட்டு கொடுக்காங்க, முட்டுக்கலாம். அவங்களாம் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டுங்களேன். நான் அவங்களுக்கு ஒரு 4 நறுக்கு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ் தேசியத்துக்காண்டி இந்த ஈழத்தமிழர் படுகொலை கண்டிச்சு அந்த மக்களுக்காண்டி தான் பொங்கிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த ஈழத்தமிழ் உள்ள தமிழர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன நல்லதா இது வரைக்கும் இவர் உங்களுடைய அண்ணன் சீமானவர்கள் பண்ணியிருக்காரு சொல்லுங்க அப்போ. இல்லை, அது தமிழ் மக்களுக்காக நிற்கிற உங்களுடைய அண்ணன், அவர் கல்யாணம் பண்ணுது அது ஈழத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ள ஒரு தமிழ் பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல, ஏன் அதை பண்ணலை? ஏன் வந்துட்டு இங்குள்ள சபாநாயகர் காளிமுத்தவுடைய மகளை கல்யாணம் பண்ணாங்க? பண்ணிருக்க வேண்டியதானப்பா. இப்போ உண்மையான தமிழ் அந்த தமிழ் மக்களுக்காக. ஏன்னா உண்மையில இங்குள்ள ஒருத்தர் முத்துக்குமார்ங்கிறவரு அந்த ஈழ படுகொலைக்காண்டி தீ குளிச்சார், புரியுதா? அவரு சொல்லலாம், அவங்க குடும்பம் நெஞ்ச நிமித்தி பேசலாம், ஈழ தமிழுக்காண்டி தலைவர் நாதான்ட்டு. ஆனா சீமானவர்கள் அதுக்காண்டி நாங்க அதெல்லாம் பண்ண சொல்லல. ஆனா உண்மையிலேயே அந்த மக்களுக்காக பொங்கிட்டு கட்சி ஆரம்பிச்சவர் ஏன் வந்து அங்க உள்ள மக்கள் உள்ள ஒரு ஈழ தமிழ் பெண்ணை கல்யாணம் பண்ணல? நீங்க சொல்லுங்க, ஏன் கல்யாணம் பண்ணல? முட்டு தம்பிகள். அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம், அதாவது மற்ற மொழிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனிதனால் பேசப்பட்டது. ஆனா என் மொழி தான் பாத்தீங்கன்னா கடவுள் சிவனாலே பேசப்பட்டது. சிவன், பெருமாள், திருமால் அப்படின்னு பயங்கரம் பொங்குறாரு. தேவாய தான் அன்னைக்கு எவ்வளவு கீழ்த்தரமா இந்து கடவுள்களை சிவலிங்கத்தையும் சிவனையும் திருமாலையும் பெருமாளையும் கொச்சப்படுத்தி பேசியிருக்கு. அதே வாயால இன்னைக்கு எப்படி உயர்த்தி பேசுது? இவர் வந்து கொள்கை தலைவர். என்ன உங்களுக்கு என்ன கொள்கை? ஒரே கொள்கை கொள்கைப்பாட்டில் நிலையா நிக்க முடியல உங்களால. சங்கின செருப்புகள்கிட்ட டிபெண்ட் செருப்பத்தி காட்டினாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோட போய் மீட் பண்ணி சங்கினா தோழன் நண்பனுங்க அப்படி இருந்து உங்களுக்கு வந்து ரோசம் வரலன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? ஆனா சில பேர் ரோசப்பட்டு வெளியே போயிட்டாங்க. அதாவது இப்போ வந்து கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்லாம் வெளியே வந்து இன்னைக்கு திமுக செந்தில் பாலாஜி கூட சேர்ந்து அவர் ஏன் நான் இங்கிருந்து வந்தேன், இவர்கிட்ட ஒரு கொள்கை ஒரு நிலைப்பாடே ஒன்றும் இல்லைங்க, மாறி மாறி பேசுறாருங்க. இப்போ போயிட்டு ரஜினிகாந்தோட பார்த்து வந்ததுக்கு அப்புறம் சங்கினா தோழ நண்பங்காரு, அவரோட சங்கியற்கான விரும்பல நான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ கடந்த 2 நாளைக்கு முதல்ல நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகி இருந்தாங்க. எந்த கட்சிக்கு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியான தலைமை இருக்க கட்சிக்கு போகிறதா திட்டமிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அதே அன்னைக்கு அண்ணன் வந்து ரஜினி அவர்களை சந்திச்சுட்டு
சங்கி எங்கள் தோழர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. அது சங்கியாக இருக்கிறத விட நாங்கள் வந்து தோழராக இருக்கிறதே சரின்னு சொல்லி நாங்கள் திராவிட இயக்கத்துக்கு வந்திருக்கோம். சரியான தலைமையும் இருக்குங்க. அடுத்த 25-50 ஆண்டுகளுக்கு வந்து வலுவான தலைமையும் கட்டமைப்பும் இருக்குது. பொறுப்பு அமைச்சரும் வலுவான எங்கள் கோவையை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த மண்டலத்துக்கு வந்து வலுவான அமைச்சர் இருக்கார். அவங்களோட இணைஞ்சு பயணிப்பு மக்கள் சேவை செய்வோன்ற எண்ணத்தில் நாங்கள் வந்து இப்போது எங்களோட உறவுகளுடன் சேர்ந்து இங்கே வந்து திராவிட கழகத்தில் இணைஞ்சிருக்குங்க. இந்த திமுக இணைஞ்சிருக்கிறது வந்து இப்போ இந்த கடந்த 2 நாட்களாக எடுத்த முடிவா இல்லை ஏற்கனவே முடிவெடுத்து அதிலிருந்து நடந்தது? இல்லை, இந்த 2 நாட்கள் நான் அன்றைக்கி பேட்டி கொடுக்கும்போது கூட நான் எதுவும் முடிவு எடுக்கலைங்க. தமிழ் தேசிய இயக்கங்களே வேறு ஒரு இயக்கங்களுக்கு இணைஞ்சு பயணிப்போன்ற முடிவில் தான் இருந்தாங்க. நான் இப்போ அவர் அண்ணா அன்றைக்கி கொடுத்த பேட்டிக்கு அப்புறம் தான் மாறினாங்க. நம்ம பாரதிய ஜனதாவோட ஒரு இதுவாகவே பயணிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி, அதனால் சங்கி தோழருங்கும் போது வேண்டாம், நாங்கள் தோழர்களாகவே இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி திராவிட இயக்கத்தில் இணைஞ்சிடலான்ட்டு. அதாவது சங்கிங்கிற வார்த்தையை விடுங்க, அது வந்து யார் சொல்றாங்க இது சொல்றாங்க அதெல்லாம் நம்ம எடுக்க போறது கிடையாது. ஆனா ஒரே கொள்கை ஒரே நிலைப்பாட்டில் இவர் இருந்திருக்காரா இல்ல அவருடைய முரட்டு வந்து கொள்கை தத்துவம்னு விட்டுருங்க. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சாட்டை, அதாவது விடுதலை படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் வந்துச்சுல ஒரு டைலாக், அதாவது தத்துவம் இல்லா தலைவன் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் தான் உருவாக்க முடியும், அது முன்னெச்சத்துக்கு வழிவகுக்காது. அதை வச்சு பயங்கரமா அது வந்து விஜய்க்காகவே எழுதப்பட்ட டைலாக், விஜய்க்கு தான் பொருத்தமா இருக்கு அப்படின்ட்டு. எப்பா திமுக உங்களை சொல்லிட்டு இருக்கு, நக்கல் பண்ணிட்டு இருக்கு கொள்கை தத்துவம் இல்லாத தலைவர்னு, நீங்க தமிழை வச்சுக்கிறது சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படியே விட்டுங்க. ஆனா ஒண்ணு, இந்த புரட்சி புடலங்கான்னு எடுக்கிறவங்க ஏன் வந்துட்டு எல்லா தரப்பட்ட அரசியலையும் பேச உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது, பேச முடியல. அதாவது வெற்றி மாதிரி நாளைக்கே கேட்கிறேன். அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா அசுரன் படத்திலும் இப்படிதான். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த சாதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதி அடக்குமுறை, அதெல்லாம் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், ஒரு காலத்துல நடந்திருக்கு, அது தவறு தான், எப்படாலும் தவறு தான். ஆனா இப்போதைக்கு அதை எடுத்து பேசணும்னு கேட்கிறேன். இப்போ அப்படியே நடந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கிற பிரச்சனையை பேசுங்க. இப்போ கள்ளச்சாராயத்தால இத்தனை உயிர் பறி போச்சுல, ஒரு அரசாங்கத்தால தடுக்க முடியல. இன்னும் அந்த ஆலைகள் மது வந்து விற்பனை பண்ணிட்டு தான் இருக்காங்க அரசாங்கம். ஏன் அதை பத்தி புரட்சி பொங்க புரட்சி தரமா பேசக்கூடிய வெற்றி மரம் அதை பத்தி ஒரு திரைக்கதை அமைங்க, பேசுங்க பார்ப்போம். பேச உங்களால முடியுமா? இங்க இப்ப ரீசெண்டா எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை பத்திலாம் பேசுறதுக்கு ஒரு தெம்பு திராணி கிடையாது. எப்பமோ முடிஞ்சு போன பிரச்சனையை எடுத்து வந்து இப்ப பேசி அது ஒரு பிரச்சனையை கிளறி இங்க இருக்க நல்லா இருக்கக்கூடிய மக்களிடையே இவன் அந்த சாதி இவன் இந்த சாதின்னு இதே தான் இங்குள்ள நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஸோ அதை தான் இவரும் வெற்றி மாறவங்களும் பண்றாரு. இதை தூக்கி பிடிச்சிட்டு இவரு சாட்டை வந்துட்டு பாத்தீங்களா, வெற்றி மாறவர் ஒரு சரியான ஒரு டைரக்டர், அவர் கருத்து ரீதியா சரியா வைப்பாரு. அட்டேங்கப்பா சரிப்பா. அவரு அதுல அந்த தமிழ் தேசியம் பேசுறாரு. அந்த விஜய் சேதுபதி இருக்காருல்ல, அவர் எப்படி இருக்காரு? அவரு நம்ம மாதிரி ஆடிக்காரில் இவங்க லக்ஸரியா லைஃப்ல 10 லட்சத்துக்கு வீடு வாசலோட அப்படியே இருக்காரு, அப்படியே காட்டுறாரு. எப்படி இருக்காரு தமிழ் தேசியம் பேசுறது? உங்க அண்ணன் நீங்களும் எப்படி இருக்கீங்க? இல்ல எப்படி இருக்கு சொல்லுங்க. உங்க அண்ணன் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் கிடையாது, படம் நடிக்கல, அவருக்கு எந்த தொழில் பண்ணிட்டு இருக்காரு, என்ன வருமானம் வருது சொல்ல முடியுமா? அதாவது தமிழ் தேசியங்கிற பேர்ல வெளிநாடுகள்ல இருந்து கட்சிக்கு எவ்வளோ ஒவ்வொருத்தரும் உழைச்சி காசு அனுப்புறான். ஸோ நீங்க அதெல்லாம் சுகபோகமா வாழ்றீங்க, அதான உண்மை. அதாவது சீமானவர்களுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய தம்பிகள் தெளிவா யோசிச்சு பேசணும். அதாவது முட்டு கொடுக்கக்கூடிய தம்பிகள்லாம் நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, உங்களுடைய அண்ணன் எப்படி சுகபமா வாழ்றாரு, அவருக்கு இவ்வளவு பெரிய சொகுசான வாழ்க்கை எப்படி கேட்டா, எப்பா நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதா போனா திராவிட பேசுறவங்களாம் பெரிய ஆடிகள்ல போலாம், நீங்க இதா பார்க்கலாம், அம்பனி மாதிரி வாழலாம். ஆனா நாங்க மட்டும் தமிழ் தேசியம் பேசும்போது ஓட்ட சைக்கிள் தான் போகணுமா? எப்பா அதாவது கொஞ்சமா புதியோட பேசணும். இப்போ திராவிட கட்சியில இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் லக்ஸரியா வாழ்றாங்க, மாவட்ட செயல வரைக்கும் ஒரு ஒஞ்சி செல்ல கூட இவ்வளவு வாழ்றாங்க அப்படின்னா அவங்க மேலும் தப்பு இருக்கு. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தனாண்டுகள்லாம் மாறி மாறி ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, மக்கள் மூலமா அந்த பதவி மூலமா நிறைய வருமானத்தை கிட்டிருக்காங்க. ஸோ அவங்க பதவி சுகமா வாழ்றாங்க. நீங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஆட்சி கட்டில எதுவுமே அறிவிலே ஏறல, எந்த ஒரு பதவியும் வகிக்கல. ஸோ அப்படி இருக்கும் இந்த லக்ஸரி லைஃப் உங்களுக்கு எப்படி? உங்க கூட இருக்கிற மற்ற தம்பிகள்லாம் கஷ்டத்துலயும் வறுமையிலே தான் இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் லக்ஸரியா வாழ்றீங்களா? ஏன்னா இப்போ நீங்க 2 படம் எடுத்து டைரக்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன கதை யாரும் டிசிஷன் போனீங்களா? இல்ல என்ன இதெல்லாம் உங்களுக்கு வருமானம் வருதுன்னு கேட்கறேன். அதாவது நீங்க சொல்றீங்க, சீமானவர் சொல்றாரு, அதாவது பாத்தீங்கன்னா படிச்சவனுக்கு படிக்காதவங்க எல்லாரும் அரசு வேலை, உனக்கு படிப்பு வருதா அப்படி படி, படிக்கிறேன்னா எனக்கு படிப்பு வரணும் அப்படியா நேர படா, கன்னியாகுமரிலாம் சுத்தி பாடுறான், எல்லா நம்ம கோயிலும் பாடுறான், வெளிநாட்டுல இருந்து வரவனா அவங்க டூரிஸ்ட், நீ கைடுடா, உனக்கு மாச சம்பளம் கவர்மெண்ட் சம்பளம் போடு. சரி எத்தனை பேர் குடிப்பீங்க? எங்க படிக்கலன்னா அடிச்சு படிப்பு கண்டிப்பா படிக்க வைக்கணும். ஒரு படிப்புங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியம். அதே படிப்பு முக்கியங்கிறதையும் அதே விடுதலை படத்தை எடுத்த அசுரன் படத்துல டைரக்டர் வெற்றி மாறன் சொன்னாரு. சாட்டை அதை சொல்லுவார் உங்க அண்ணனை பார்த்து, படிப்புங்கிறது எவ்வளவு முக்கியம், காடு இருந்தா எடுத்துப்போம், அதை படிப்பு தான் அவங்க கூட நிற்கும். அந்த படிப்பையே மட்ட தட்டுற மாதிரி படிச்சா படி, படிக்கலன்னா போ, உனக்கு வேலை கவர்மெண்ட் வேலை, ஆடு மாடு மேய், நீ அதை பண்ணி இதை பண்ணி உருட்டுறதா, இதெல்லாம் சாத்தியமா? சின்ன வயசுல படிக்கிறது எல்லாத்துக்கும் கஷ்டமா தெரியும், அந்த வயசுல கண்டிச்சு படிக்க வைக்கணும். அப்ப பிடிச்சி பேனா பிடிச்சி எழுதினாதான் அந்த எழுத்தியே வரும். ஸோ அப்படியே வரலன்னா நீங்க அப்போ நீங்க படிக்கணும் எழுத வரலையா, நீ போப்பா நீ விளையாடுப்பா அப்படின்னு அனுப்பிட்டீங்கன்னா அவன் எப்படி ஆவான்? இல்ல ஒரு உங்க பிள்ளைங்களை நீங்க லக்ஸரியா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கு லட்சக்கணக்கான செலவு பண்ணி, இங்க உள்ளவன் வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு வைக்கணுமா? அதை எவனாவது கேட்டானா புத்திசாலித்தனமா, ஏன் அதை பண்ண முடியாதா, நாங்க வந்து அதை மாத்துவோம், எப்படி மாத்துவீங்க?
எந்தெந்த வயசுல என்னென்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பிடணும், அதை பண்ண வைக்கணும். அப்பதான் அதாவது ஸ்கூல்ல அடிச்சு திருத்தி பையனை வளர்க்க முடியலன்னா அவன் வெளியில வந்துட்டு காவல்துறை பொதுமக்கள்கிட்ட அடி வாங்குவான். ஸோ சின்ன வயசுல படிக்குங்கிறதையே அது படிப்பை வேண்டாங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை எடுத்து முன்வைக்கிறாரு. நீ படிச்சா படிக்கலாம் படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கு நான் ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கேன். இது எவ்வளவு முட்டாத்தனமானது. எடுக்காரு தமிழ்நாட்டை காக்க வந்த தேவ தூதர் எங்க அண்ணன், தமிழ் தேசியத்தை அவர் தான் கையில் எடுக்காரு, உரைக்கணும் தமிழ் தேசியம், அதுக்காண்டி போராடுறாருன்னு. சரி, என்னென்ன பண்ணியிருக்காரு தமிழ் தேசியக்காண்டி? தமிழ் மக்களுக்காக இந்த போராட்ட காலத்தில் போய் கலந்துருப்பாருப்பா, 2-3 போராட்ட காலத்தில் போய் கலந்துருப்பாரு. அந்த போராட்ட காலத்தை கலந்து அந்த மக்களுக்கான வெற்றியை பெற்று கொடுத்தாரா? நீதியை கலந்துக்கிறது பெருசு இல்லை, நீதியை பெற்று கொடுத்தாரா? அதாவது நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுறாங்க. அதாவது இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா நம்ம வீடியோகள் போட்ட உடனே ஏப்பா இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த விசிலடிச்சா கொஞ்சம் மாதிரி நடிகர் பின்னாடியே அலையிறீங்களேப்பா, அவருடைய கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு அவரை தூக்கி பிடிச்சிட்டு உங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தத்துவம் கூட ஒரு நல்ல தலைவரை உங்களுக்கு தேர்ந்தெடுக்க முடியாதா? ஏப்பா நீ பாத்தியா அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவர் நடிகருங்கிற பேர்ல அவர் பின்னாடி போனாங்களா, அவங்க கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணவங்க தான் போறாங்களா? தெரிஞ்ச ஏதாவது பேசணும். அதாவது பார்த்தீங்கன்னா நடிகரா இருந்தவர், அவ்வளவுக்குள்ள நடிச்சுட்டு கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சுட்டு இருந்தவர், அதெல்லாம் விட்டுட்டு அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு புலின் உச்சத்தில் இருக்கும்போது நான் முழு நேர அரசியலே வாரேன், இந்த மக்கள் ஏதாவது பண்ண நினைக்கணும் வாரார்ல, அந்த குணத்துக்காக அந்த மனசுக்காண்டி அவர் பின்னாடி நினைக்கிறோம். புரியுதா? அவர் வரும்போது ஏன் எதுக்கணும்னு கேட்கிறேன். ஒருத்தர் புதுசா ஒருத்தர் வரும்போது ஏன் எதுக்கணும்? சீமானவர்களுக்கு ஆதரிச்சாங்கல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு தப்பு தெரியல. சீமானவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், புதுசா வரும்போது எதுக்குறீங்களா? அதே மாதிரி தளபதி விஜய் வரும்போது ஏன் எதுக்கணும்னு கேட்கிறேன். அவர் பண்ற திட்டங்களை விமர்சிங்க, அவர் என்ன திட்டம் கொண்டு வராருன்னு பாருங்க, அவர் மக்களுக்கு நல்லது பண்றாரு, அதை விமர்சிக்க வேண்டியதானே. ஏன் ஒருத்தர் சினிமாவிலிருந்து வந்தாலே அவர் எதிரியா உங்களுக்கு? சினிமாவிலிருந்து வராம வேற எழுந்து வருவாங்க? நான் கேட்கறேன், நான் முட்டாத்தனமா பேசக்கூடாது. அதாவது இங்க தமிழ்நாட்டுல ஒரு முதல்வர் நோக்கி வரணும், ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கட்சி ஆரம்பிச்சு எல்லாரும் மக்கள் தெரியணும்னா அவர் பிரபலமா இருக்கிற ஒரு மூஞ்சா இருக்கணும், ஒரு பிராண்டு ஃபேஸுங்கிற ஒரு பிராண்டா இருக்கணும். அது தளபதி விஜய் தான் அந்த ஃபேஸ் பிராண்டு. ஏன் கடைக்கோடியில் இருக்கிறவனையும் அவருடைய ஃபேஸ் தெரியணும். உங்க அண்ணன் இப்ப கத்தி 10 வருஷமா நினைஞ்சிருக்காரு, அவருடைய ஃபேஸை கொண்டு போய் சேர்க்கறதா போராடி இருக்காரு சீமான் அவ்வளோ அப்படின்ட்டு. அந்த ஒரு அட்வான்டேஜ் தளபதி விஜய் இருக்கு. அவர் வந்து யார்ட்டும் போய் நான் விஜய்னு சொல்ற அளவுக்கு இல்லை, அவர் வந்தாலே போது எல்லாருக்கும் ஊர்வலமே தெரியும். ஸோ அப்படி ஒரு பிராண்டா அந்த ஃபேஸ் இருக்கிற ஒருத்தர் நல்ல மனிதராக இருக்கணும், அவர் மக்கள் நல்லது பண்ணு வரும்போது அது ஆதரிக்கல என்ன தப்புன்னு கேட்குறேன். நடிகர்னாலே உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா நடிகர்னாலே அவர் படத்துக்கு கைத்திட்டு உடனே போயிட்டு அவர் என்ன பண்ணாலும் கைத்திட்டு இருப்பாங்களா? எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு தளபதி அவருடைய விஜய் அவருடைய ரசிகராக இருக்கிறவங்க பாதி பேர்னாலும் மீதி எல்லா பேரும் அவர் அவ்வளோக்குள்ள அந்த உச்சத்தில் இருக்கும்போது அவர் சொகுசா வெளிநாடுகளில் போயிட்டு சந்தோஷமா அவர் என்ஜாய் பண்ணி வாழ்க்கை அனுபவிக்காம நம்ம மக்களுக்காக ஏதாவது பண்ணணும், நம்ம தூக்கி வச்சு அழகு பார்த்த மக்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு அப்படி வரும்போது அதை ஆதரிக்கிறாங்க. ஆமா, அவர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆகி வரலையே, அவர் படம் இல்லாமல் வரலையே. ஸோ அந்த ஒரு மனசுக்காண்டி அந்த குணம் தான் இருக்காங்க. சும்மா எடுத்த உடனே தளபதி விஜயாவுக்கு சப்போர்ட் பண்றவங்க பார்த்தீங்கன்னா விசிலடிச்சவங்க குஞ்சுகள், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரசிகர்கள்லாம் இவனுக்கு என்ன தத்துவம் இருக்கு போது எனக்கு அடேங்க அப்பா உங்க அண்ணனுக்கு என்ன தத்துவம் உங்களுக்கு இருக்கு சொல்லுங்க. தமிழ் தேசியம் இது வரைக்கும் விட்டுட்டு இருக்காரு. தமிழ் தேசியம் தமிழ் மக்களுக்காண்டி ஈழத்துல அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டி அவங்க என்ன நன்மை பண்ணிருக்காரு இது வரைக்கும் ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லுங்க. இந்த நன்மைகள்லாம் ஈழத்துல பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக இந்த நன்மைகளை பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. அங்க ஈழத்துல பாதிக்கப்பட்டாலும் இங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க, இங்க இருக்கிற இந்த போராட்ட காலத்துல போயிட்டு அப்பப்போ இன்னும் மைக்க பிடிச்சி கத்துறீங்க, வேற என்ன பண்ணீங்க? உண்மையா சொல்ல போனா தூத்துக்குடி துப்பாக்கி ஸ்டெர்லைட் பிரச்சனையிலேயே அந்த பிரச்சனை நடந்து 13 பேர் கொல்லப்பட்ட போது அந்த ஆலைக்கு எதிராக போயிட்டு உங்க அண்ணா போராட்டம் நடத்தவும் இல்லை, அந்த மக்களுக்காக போய் நிற்கவும் இல்லை காலத்துல. இதை நிறைய தடவை நான் பேசிட்டேன். அப்ப எங்க போனார்னே தெரியாது. இல்ல ஒரு சினிமா படத்துல ஒரு டைலாக் வரும், இப்ப அந்த சின்ன டயர் வச்ச கார்ட்டை நம்ம போயிட்டு வசூல் பண்ணணும், பெரிய டயர் வச்ச கார்ட்டில் முதல்ல நம்மளும் ஏறி போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சின்ன போட்டங்க ஏன்னா அங்க போய் போயிட்டு கத்திக்கிட்டு போட்ட மாட்டாரு அப்படி பேர வாங்க வேண்டியது. ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பிரச்சனை இல்லை, ஸ்டெர்லைட்ல வேதாந்தா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ள பிரச்சனை பண்ணும்போது ஏற்று நின்று மக்களுக்காக போராட்டத்தை நின்றுக்க வேண்டியதானே? உண்மையான ஏப்பா தூத்துக்குடி உள்ளவங்க தமிழ் மக்கள் கிடையாதா? ஏன்ப்பா அங்கே வரல? ஏன் அவங்க வார்த்தை சவுண்ட் கொடுக்கல? அந்த 13 பேர் இறந்தாங்களா? அப்போ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் பண்ணல? 13 மக்கள் உயிரா தெரியலையா? சொல்லுங்க, முரட்டு தம்பிகள் சொல்லுங்க. அதாவது யாரா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உண்மையா நிற்கணும். ஸோ உண்மைக்காக நிற்கணும். சும்மா அந்த பேச்சா நாங்கள் பேசுவோம், அதுக்கப்புறம் எங்களுடைய அதாவது முந்தா நாள் ஒன்று பேசுறது, நேற்று ஒன்று பேசுறது, இன்னைக்கு ஒன்று பேசுறது, மாறி அந்த வாயை எப்படி வேணாலும் வட சொல்லலாங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. உண்மையிலே தமிழ் மக்களுக்காக நிற்காரா, தமிழுக்காண்டி உண்மையிலே அது போராடணும். ஸோ இதை பார்த்துட்டு தோழர்கள் நான் சொல்றது சரியா தவறா என்னங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.